கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல மாலை நேரத்திலேயும் ஆண்டவருடைய வேதத்தை தியானிக்கும்படியான பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். வேத தியானம் என்பது நம்முடைய ஆத்துமாவுக்கு அது பிரயோஜனமான ஒன்றாயிருக்கிறது. ஆகவே இந்த மாலை நேர வேத தியானம் நம்முடைய ஆத்துமாவுக்கு அது பலனையும் சத்துவத்தையும் கொண்டு வரட்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். ஜெபித்து வேத தியானத்தை நாம் ஆரம்பிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வாதமான மாலை நேரத்திலேயும் இந்த வேத தியானம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க, கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கவும் கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர். பழைய ஏற்பாட்டின் கடைசி புத்தகமாயிருக்கிற மல்கியா புத்தகத்தின் கடைசி அதிகாரத்தின் கடைசி வார்த்தை திருப்புவான் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. கடந்த நாட்களிலே இந்த வசனத்தை குறித்து தியானித்தோம். இன்றைக்கும் இந்த வார்த்தையை வைத்து நாம் தியானிக்கப் போகிறோம். திருப்புவான், இது தேவனுடைய எதிர்பார்ப்பு. திருப்புவான் என்பது தேவனுடைய எதிர்பார்ப்பு. இன்றைக்கும் நம்மை குறித்த சில எதிர்பார்ப்புகள் தேவனிடத்தில் இருக்கத்தான் செய்கிறது. நம்மை குறித்து ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், திருப்புவான் என்று எதிர்பார்க்கிறார். ஸ்தோத்திரம். அப்படியானால் முதலாவது நாம் திருப்பப்பட வேண்டும் என்பதில் சந்தேகமே இல்லை. நாம் திருப்பப்பட்டால்தான் மற்றவர்களை திருப்பத்தக்கதான ஒரு சித்தத்தை நம்மிலே ஆண்டவர் வைத்திருக்கிறார். முதலாவது நாம் திருப்பப்பட வேண்டும், பிற்பாடு மற்றவர்களையும் நாம் திருப்ப வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆகவே நாம் எதில் திருப்பப்பட வேண்டும், நாம் எதை திருப்ப வேண்டும் என்பதை குறித்து இந்த மாலை வேளையிலே சற்று நிதானமாய் நாம் தியானிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. நாம் திரும்ப வேண்டிய ஒரு இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதி நிலைக்கு நாம் திரும்ப வேண்டும். பைபிளில் இந்த ஆதி நிலை, ஆதியில் செய்த கிரியைகள் அப்படின்லாம் பைபிளில் வார்த்தைகள் இருக்குது. ஸ்தோத்திரம். நான் ஆதி நிலை என்கிற ஒரு காரியத்தை தியானிக்க விரும்புகிறேன். மனிதனாய் இந்த பூமியிலே தேவன் உருவாக்கின பொழுது அவனுக்கு ஒரு ஆதி நிலை இருந்தது. அந்த நிலையில் இன்றைக்கு மனிதன் இல்லை. ஸோ அந்த இடத்திற்கு நாம் திருப்பப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். மனிதனுடைய ஆதி நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வசனம் இப்படி, தன்னுடைய ஆதி மேன்மையை இழந்த மனிதன். ஸ்தோத்திரம். அப்படியானால் மனிதனுக்கு ஒரு ஆதி நிலை இருந்தது. பாருங்கள், பல நேரத்தில் நம்மளுக்கு ஒரு ஆதி நிலை இருக்கத்தான் செய்யும். அதை பல நேரங்களில் நாம் மறந்து விடுகிறோம். இந்த இரவு இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் வாழ்க்கையிலையும் உங்களுக்குன்னு ஒரு ஆதி நிலை இருந்திருக்கத்தான் செய்யும். அதனால் இப்பொழுது அது இல்லை என்பது வருந்தத்தக்கதான ஒரு வார்த்தை தான். சரி, ஆண்டவர் உருவாக்கின ஆதி மனிதனுக்கு இருந்த நிலை என்ன அப்படிங்கிறத சற்று நம்ம இன்றைக்கு தியானிக்கலாம். முதலாவது மனிதனுக்கு இருந்த ஆதி நிலை என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவன் தேவ சாயலில் இருந்தான். இதை ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நமது 1ஆம் அதிகாரத்திலேயும் 2ஆம் அதிகாரத்திலேயும் இந்த வார்த்தைகளை பார்க்கலாம். தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியேயும் மனிதனை உண்டாக்கினார். அப்போ அவனுக்கு இருந்த முதல் காரியம் என்னன்னா, அவன் தேவ சாயலில் இருந்தான். ஸ்தோத்திரம். அந்த நிலையில் இன்றைக்கு மனிதன் இல்லை. இன்றைக்கு மனிதனாய் இருக்கிறவர்கள் தேவ சாயலில் இல்லை, வேறொரு சாயலுக்கு அவர்கள் திரும்பிவிட்டார்கள். ஆகவே ஆண்டவர்
திரும்பவும் மனிதனை தேவ சாயலுக்குள் கொண்டு போவதற்காகத்தான் அவர் சிலுவையில் மரித்தார், இரத்தம் சிந்தினார், உயிர்த்தெழுந்தார், பரலோகம் சென்றிருக்கிறார். இன்றைக்கு பூமியிலே அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார். என்ன வேலையை? தன்னுடைய மனிதன், தன் கரத்தினால் உருவாக்கப்பட்ட மனிதன் ஆதி நிலைக்கு, அதாவது தேவ சாயலுக்கு அவன் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேத புத்தகத்தில் ஆதியிலே இருந்த ஒரு நிலையை குறித்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. அது என்னவென்றால், சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினால் அல்ல, கீழ்ப்படுத்தினவராலே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை படுகிறது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் சர்வ சிருஷ்டியும் ஒரு எதிர்பார்ப்பை உடையதாக இருக்கிறது. என்ன எதிர்பார்ப்பு? அழிவில்லாத ஒரு வாழ்க்கையை அல்லது தேவ சாயலில் வாழுகிற ஒரு வாழ்க்கையை சர்வ சிருஷ்டிகளும் விரும்புகிறதாம். அந்த சிருஷ்டிகளிலே ஸ்தோத்திரம், ஒரு பகுதி தேவனால் படைக்கப்பட்டதான மிருகங்கள், பறவைகள், இவைகளுக்கெல்லாம் ஒரு ஆதி நிலை இருந்தது. என்ன நிலை? அழிவில்லாத ஒரு வாழ்வு இருந்தது. பாருங்க ஸ்தோத்திரம். மிருகங்களுக்கு எப்பொழுது அழிவு வந்தது என்று நீங்கள் வேதத்தில் வாசித்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம மிருகங்களை அடித்து சாப்பிட்றோம். கோழி, மீன், ஸ்தோத்திரம், ஆடு, மாடு, என்னெல்லாம் சாப்பிட முடியுமோ எல்லாம் சாப்பிட்றோம். இவைகளுக்கெல்லாம் எப்பொழுது அழிவு வந்தது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்தில், ஸ்தோத்திரம், ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்தில் அதற்கு 2வது பகுதி, முதல் பகுதி எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிருகத்திற்கு அழிவு என்பது உண்டானது ஏதேன் தோட்டத்தில். யாராலே அந்த அழிவு உண்டானது? மனிதனாலே உண்டாயிற்று. மனிதன் பாவம் செய்த பொழுது அவன் தேவ சாயலை இழக்கிறான். அந்த சாயலில் இழந்ததினால் அவன் நிர்வாணியாய் மாறுகிறான். அவன் நிர்வாணத்தை மறைப்பதற்காக தேவன் ஒரு மிருகத்தை அடித்து அதிலிருந்து ஒரு தோலை எடுத்து அவனுக்கு தோல் உடைகளை கொடுக்கிறார். இப்போ இங்கே தான் சிருஷ்டியினுடைய அழிவு ஆரம்பிக்கிறது. என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, மனிதனாலே மிருகங்களுக்கு அழிவுள்ள ஒரு வாழ்க்கை வந்தது. மனிதன் பாவம் செய்த பொழுது மனிதன் மாத்திரமல்ல, மிருகங்களுக்கும் ஒரு அழிவு அங்கே நியமிக்கப்படுகிறது. அதைத்தான் ரோமரிலே எழுதுகிற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், தேவபுத்திரர் வெளிப்படுவதற்காக சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவிக்கிறதாம். எதற்காக? தங்களுடைய ஆதி நிலையை அடைவதற்காக அவைகள் தவிக்கிறது, அல்லது அழியாமையே உள்ள வாழ்க்கையை பெறுவதற்கு அவைகள் தவிக்கிறது. ஆனால் மனிதனோ தன்னுடைய ஆதி நிலையை இன்றைக்கு சிந்திக்கிறது இல்லை. ஆதியிலே அவன் தேவ சாயலில் இருந்தான் என்று தானே வேதத்திலே வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். அப்படியானால் தேவ சாயலில் இருந்த மனிதன் அழிவில்லாத ஒரு வாழ்வை உடையவனாய் இருந்தான். எப்படி என்று சொல்லுவேன்? நம்முடைய தேவனுக்கு அழிவே இல்லையே. அவரை குறித்து அவரே சொல்லியிருக்கிறார், நான் இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவர். ஸ்தோத்திரம். அப்படித்தானே சொல்லியிருக்கிறார். ஸ்தோத்திரம். இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயிடம் சொன்னார். அவருக்கு அழிவே கிடையாது. ஸ்தோத்திரம். ஏன் அழிவில்லை? அவரில் பாவம் இல்லை, அதனாலே அவருக்கு அழிவில்லை. ஸ்தோத்திரம். அவருக்கு தேவ சாயல் எப்பொழுதும் இருக்கிறது. ஆனால் மனிதன் இந்த தேவ சாயலை இழப்பதற்கு காரணம் ஒரே ஒரு வார்த்தை தான், பாவம். அதுவும் ரொம்ப பெரிய பாவம்லாம் செய்யலை. இன்றைக்கி பாவத்துக்கு வெரைட்டி நம்ம சொல்லுவோம். ஏகப்பட்ட பாவத்துக்கு நிறைய வெரைட்டிகளை சொல்வதற்கு பைபிளும் சொல்லுகிறது. இது பாவம், அது பாவம், அப்படி நிறைய சொல்லுகிறது. ஆனால் ஆதியில் பாவம் என்பதற்கு ஒரே ஒரு வெரைட்டி தான் இருந்துச்சு. அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் பிசாசின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தது தான் பாவம்
என்பதை ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் பதிவிட்டிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த வசனத்திற்கு வெளிச்சத்திற்காக 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் சாமுவேல் சவுலை பார்த்து 15ஆம் அதிகாரத்தில் இந்த வார்த்தையை அவன் பதிவிட்டிருக்கிறான். அதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் சாமுவேல் சவுலை பார்த்து சொல்லுகிறான். 22ஆம் வசனம், அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ என்று அவன் எதிர்பார்க்கிறான். ஸ்தோத்திரம், எதிர்பார்க்கிறான். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலேயும் அந்த கீழ்ப்படியாமை என்கிற ஒரு காரியம்தான் அவன் வாழ்க்கையில் தேவ சாயலை இழக்க பண்ணிற்று. கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் யோசித்து பாருங்கள். தேவ சாயலை அல்லது தேவ பிரசன்னத்தை நாம் இழக்கிறோம் என்று சொன்னால், ஸ்தோத்திரம், இழக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம், ஸ்தோத்திரம், நாம் செய்கிற பாவம்தான் காரணம். என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், நாம் செய்கிற பாவம்தான் அதற்கு காரணமாக அமைகிறது. ஆகவே பாவம் என்பது நம்முடைய வாழ்க்கையில், ஸ்தோத்திரம், தேவ சாயலை இழக்க வைக்கிறது, தேவ பிரசன்னத்தை இழக்க வைத்து விடுகிறது. ஆகவே இன்றைக்கு நம்முடைய தியானத்தில் நான் ஒரு காரியத்தை வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். தேவ சாயலை நாம் திரும்ப பெற வேண்டுமானால், தேவ பிரசன்னத்தை நாம் திரும்ப பெற வேண்டுமானால், சிம்பிளாக சொல்கிறேன், எளிமையாக சொல்கிறேன், கர்த்தருடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்தாலே போதும். எதிர்மறையாக நான் வேற பேச விரும்பலை. கர்த்தருடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்துட்டாலே ஆதி நிலைக்கு நாம் திரும்பி விடுவோம். இங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. கர்த்தரா பிசாசா? இப்போ +1 ஆகிருக்கிறது மனுஷனா. இங்கே தான் நம்ம வாழ்க்கையில் தேவ பிரசன்னத்தையும் தேவ சாயலையும் இழந்து விடுகிறோம். எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், நீங்கள் தேவ சத்தத்துக்கு மட்டும் செவி கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் தேவ பிரசன்னத்தையும் இழக்க மாட்டீங்க, தேவ சாயலையும் நீங்கள் அணிந்து கொள்ள முடியும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஆதாமை உருவாக்கின பொழுது அவர்கள் நிர்வாணிகளாக இருந்தும் வெட்கப்படாமல் இருந்தார்கள். காரணம் என்ன? அவர்களில் தேவ சாயல் இருந்தது. ஸ்தோத்திரம். 2ஆம் அதிகாரம் கடைசியில் அப்படித்தான் இருக்கிறது. தேவ சாயலில் இருந்தார்கள். 3ஆம் அதிகாரத்தில் அந்த சாயலை அவர்கள் இழந்து போகிறார்கள். காரணம், அங்கே ஒரு பாவம் அவர்களுக்குள்ளே பிரவேசிக்கிறது. முழு வேதாகமத்தையும் நீங்கள் அலசி ஆராய்ந்து நீங்கள் ஒரு முடிவை எழுதுறதா இருந்தால் சிம்பிளாக எழுதிடலாம். பாவம் என்பது தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படியாமை என்பது தான் முழு வேதாகமத்தின் ரிசல்ட். 66 புத்தகங்களையும் நீங்கள் வாசித்து விட்டு எழுதினால் நான் சொல்லுவேன், பாவத்தினுடைய காரணி தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியாமை. அப்போ ஒரு மனுஷன் தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியாமையை காண்பிக்கும் பொழுதுதான் அவனில் ஏற்படுகிற பல மாற்றங்கள், ஸ்தோத்திரம், ஆதாமுக்குள் ஏற்பட்ட பல மாற்றங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தேவ சத்தத்திற்கு நீங்களும் நானும் இன்றைக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் நம்மில் என்ன மாற்றங்கள்லாம் வரும்? எளிமையான ஒரு வார்த்தை தான். அந்த ஆதியில் சொன்ன வார்த்தையை மறந்துட வேண்டாம். நாம் திருப்பப்பட வேண்டும். முதல்ல நாம் திருப்பப்படணும், 2வது மற்றவர்களையும் திருப்ப வேண்டும். ஆண்டவராகிய தேவன் பேதுருவை பார்த்து அப்படித்தான் சொன்னார், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து அப்படின்னு சொன்னார். அப்படின்னா அவன் முதல்ல சரியாகணும்னு கர்த்தர் எதிர்பார்த்தார். சரியான பின்பு மற்றவர்களையும் சரிப்படுத்தணும்னு எதிர்பார்த்தார். சரி, இப்போ ஆதாமுக்குள்ளே ஏற்பட்டதான அந்த தேவ சாயலை அவன் இழந்த பொழுது அவன் ஏற்பட்ட சில காரியத்தை சற்று தியானிக்கலாம். முதலாவது, பாவம் அவனில் பிரவேசிக்கிறது அல்லது தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியாமையை காண்பித்த பொழுது அவனில் ஏற்பட்ட முதல் காரியம்
தன்னை யார் என்பதை அவன் அறிகிறான். நான் யார்? பல நேரத்தில் நம்மை நாம் அறியாமல் போவதே பிரச்சனைக்குரியது தான். ஆதாம் தன்னை அறிகிறான். பாருங்கள், அந்த அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். அவன் தன்னை யார் என்று அறிந்து கொள்ளுகிறான். ஸ்தோத்திரம். 7ஆம் வசனத்தில் அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்தார்கள். அவர்கள் முதலாவது தங்களை அறிந்து கொள்ளுகிறார்கள். இன்றைக்கும் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்லுவேன், பாவத்தினுடைய பிரதிபலிப்பு நாம் யார் என்பதை அறிய வைத்துவிடும். தேவ சாயலை நம்ம இழந்துட்டா நம்ம யாருங்கிறத நமக்கு தெரிய வந்துடும். வேத புத்தகத்தில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொன்னால் புரிந்து கொள்வீர்கள். பேதுருவை தேவன் சந்திக்கிறார். லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் கடற்கரையில் மீன் இல்லாமல் நின்றவன் ஆண்டவருக்கு படகை கொடுத்ததின் விளைவு அவனுக்கு படகு நிறைய மீன் கொடுத்தார், மற்ற படகுகளுக்கு மீன் கொடுத்தார். பேதுரு என்ன சொன்னான் தெரியுமா? ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன். தன்னை அறிகிறான். எப்பொழுது ஒரு மனுஷன் தன்னை அறிய முடியும்? 2 விதத்தில் சொல்லுகிறேன். ஒன்று, தேவ பிரசன்னத்தை இழக்கும் போது தன்னை அறிய முடியும். இன்னொன்று, தேவ பிரசன்னம் நிறைந்திருக்கிற இடத்துக்கு வரும்போதும் தன்னை அறிய முடியும். ஆதாம் தேவ பிரசன்னத்தை இழந்ததினால தன்னை நிர்வாணி என்று அறிந்தான். பேதுருவோ தேவ பிரசன்னத்தில் நிறைந்திருந்த இயேசுவினிடத்திற்கு வந்த பொழுது தான் யார் என்பதை அறிந்து கொண்டார். இந்த மாலை நேரத்தில் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யார் என்பதை அறிவதற்கு 2 காரணங்கள் இருக்கிறது. ஒன்றில், நீங்கள் பாவம் செய்யும் போது நீங்கள் யார் என்று அறிகிறீர்கள், அல்லது தேவ பிரசன்னம் நிறைந்த இடத்துக்கு வரும் பொழுது நீங்கள் யார் என்று அறிந்து கொள்வீர்கள். அப்போ ஆதாம் வாழ்க்கையில் அவன் திரும்ப வேண்டிய இடம் என்ன? தேவ பிரசன்னம், தேவ சாயல். அந்த இடத்துக்கு அவன் திரும்பணும். அதை இழந்ததுனால அவன் முதல்ல தன்னை அறிகிறான். தன்னை எப்படி அறிகிறான்? தான் நிர்வாணி என்று அறிகிறான். ஒன்று. இரண்டாவது, ஆதாம் வாழ்க்கையில் வந்த 2வது காரியம், அவன் நிர்வாணின்னு தெரிஞ்சதுனால தன்னுடைய நிர்வாணத்தை மறைப்பதற்கு தனக்கு தானே முயற்சி செய்து கொள்ளுகிறான். பல நேரத்தில் நம்ம தப்பை மறைக்கிறதுக்கு நமக்கு நாமே முயற்சி தேடுவோம். பார்த்தீங்களா? அதுதான் தப்பு செஞ்சிட்டோம், அந்த தப்பை மறைக்கிறதுக்கு நமக்கு நாமே ஒரு வழி தேடுவோம். அது நிரந்தரம் அல்ல. தன்னுடைய நிர்வாணத்தை மறைப்பதற்கு அத்தி இலைகளை தைத்து அதை ஆடையாய் வைத்து கொண்டான். அவன் நினைச்சான் தன் நிர்வாணம் அத்தி இலையால் மறைக்கப்பட்டு விடும் என்று நினைத்தான். என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு பலருடைய வாழ்க்கையில் அவர்கள் செய்கிற தவறுகளுக்கு அவர்களே பிராயச்சித்தம் தேடிக்கொள்ளுகிறார்கள். அது தன்னை மறைத்து விடும் என்று நினைக்கிறார்கள். உதாரணமாய் சொல்லுகிறேன். பரிசுத்த கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு ஞாயிறு ஆராதனைக்கு வரவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆராதனைக்கு போகாமல் இருக்கும் பொழுது போதகர் தொலைபேசி மூலமாய் கேட்கிறார், நீங்கள் ஏன் இன்றைக்கு ஆராதனைக்கு வரவில்லை? ஆராதனைக்கு வரவில்லை என்பது தவறு அல்லவா? கண்டிப்பாக தவறு தான். பைபிள் படி சபை கூடி வருதில் நம்ம என்ன செய்யக்கூடாது? விட்டுவிடக்கூடாது. ஆராதனைக்கு வரல. இப்போ செய்த தவறை மறைக்கிறதுக்கு அவங்க தங்களுக்கென்று ஒரு அத்தி இலையை தைத்து கொள்ளுகிறார். பாருங்க, அவங்க சொல்கிற அந்த அத்தி இலை, தைத்து கொண்ட அத்தி இலை என்ன? பாஸ்டர், எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டாங்க. பாஸ்டர், எங்கள் குடும்பத்தில் ஒரு கல்யாணம். பாஸ்டர், எங்கள் வீட்டில் ஸ்தோத்திரம் பலவீனம் அல்லது எதிர்பாராத வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதெல்லாம் அவர்களாக தைத்து கொள்ளுகிற அத்தி இலை. நான் சொல்லுவேன், இந்த அத்தி இலை வெயில் பட்டால் கருகிவிடும், நிர்வாணம் வெளியே தெரிஞ்சிடும். நம்ம செய்கிற தப்புக்கு பிராயசித்தத்தை நாம் தேடிக்கொண்டிருப்போமானால் அது தற்காலிகம்தான். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வராததுக்கு காரணம் என்ன? வெளியூர் சென்று விட்டேன். அடுத்த வாரம் கேட்டால் வேலை வந்துட்டு, அதுக்கு அடுத்த வாரம் கேட்டால்
வேறொரு காரணம், இப்படி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு அத்தி இலைகளால் தான் உங்கள் பாவத்தை மறைப்பீர்களே தவிர நிரந்தரமாய் தேவ பிரசன்னத்துக்குள் வருவதற்கு உங்களால் முடியாது. ஆகவே தேவ சாயலை இழந்த ஆதாம் அவனுடைய வாழ்க்கையில் இரண்டாவது அவன் அடைந்தது, தனக்குத்தானே அத்தி இலைகளை தைத்து கொண்டான். தயவாய் கேட்பேன், நீங்கள் செய்கிற தவறுகளுக்கு உங்களுக்கு நீங்களே அத்தி இலைகளை தைத்து கொள்ளாதிருங்கள். உங்கள் நிர்வாணம் மூடப்படுவது நிரந்தரமானது இயேசுவின் பிரசன்னத்தில் மாத்திரம்தான் இருக்கிறது. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவது ஆதாமுடைய வாழ்க்கையில் நடந்ததை பாருங்க. ஸ்தோத்திரம். இப்போ அவன் தேவ பிரசன்னத்தை இழந்துட்டான். தன்னை யாரென்று அறிந்தான். தனக்கு தானே அத்தி இலையை தைத்து கொண்டான். இப்பொழுது அவன் நிலைமை என்ன அப்படின்னா, தேவ பிரசன்னத்தில் தேவன் வருகிறார். தேவன் உலாவுகிற மாலை நேரம் அந்த இடத்துக்கு அவர் வருகிறார். அவர் வரும்பொழுது ஆதாம் அவருடைய சத்தத்தை கேட்டு தான் நிர்வாணி என்பதினாலே பயந்து ஒளிந்து கொண்டான். ரெண்டு காரியம் நடக்குது பாருங்க. ஒரு மனுஷன் தேவ சாயலை தேவ பிரசன்னத்தை இழந்துட்டா அவனுக்குள்ள வருகிறதான வீழ்ச்சிகள். ஒன்று, அவன் பயப்படுகிறான். பயம் வருது. நிறைய பேருக்கு தேவ பிரசன்னத்துக்குள்ள இருக்கிறதுக்கு பயம். தேவ அந்த சாயலுக்குள்ள போகிறதுக்கு பயம். ஏன் பயப்படுறீங்க? ஆவியானவர் பலமாய் சபையில் ஊற்றப்படும் பொழுது அந்த அபிஷேகத்தின் நிறைவை பெற்றுக்கொள்வதற்கு நிறைய பேருக்கு பயம். என்ன பயம் வருது? எங்கே ஆவியானவர் என் மேலே ஊற்றப்பட்டுட்டா நான் கீழே விழுந்துருவேனோ, எனக்கு ஏதாவது ஆயிருமோ, எனக்கு ஏதாவது சம்பவிச்சிருமோ, என்னை பார்த்து கேவலமாக யாராவது நினைச்சிருவாங்களோ, இப்படி தங்களுக்கு தாங்களே பயத்தை ஏற்படுத்தி கொண்டு தேவ பிரசன்னத்துக்கு விலகுகிறார்கள். நான் சொல்லுவேன், ஒரு சிம்பிளான ஒரு காரியத்தை சொல்கிறேன் பாருங்க. தேவ பிரசன்னத்தை பார்த்து பயப்படாதீங்க. ஆராதனை நேரத்தில் அபிஷேகம் ஊற்றப்படும் பொழுது, ஆவியிலே நடத்தப்படும் பொழுது, ஆவியானவர்கள் நிரப்பப்படும் பொழுது வாஞ்சிக்கிறீங்களா? நீங்கள் பயப்படாதீங்க. முதல்ல எனக்கு ஏதாவது நடந்துருமா, நான் நின்றுட்டு கீழே விழுந்துருவேனா, முழங்கால் படிக்கிட்டா கீழே விழுந்துருவேனா, ஏன் பயப்படுறீங்க? பாருங்க, சவுல் என்கிற ராஜா தாவீதை பிடிக்க வர்றான். அவன் தாவீதை பிடிக்க சாமுவேல் இடத்துக்கு வரும் பொழுது அவன் வர்ற வரைக்கும் ராஜாவாக தான் இருந்தான். ஆனால் ராமாவுக்கிட்ட வந்த உடனே தேவ ஆவி அவன் மேல் இறங்கினதினால் பாருங்க, அவன் பிரச்சனைக்குரியவன். ஆனால் தேவ பிரச்சனை அவன் மேலே இறங்கின உடனே பாருங்க, தன் வஸ்திரங்களை உரிந்து போட்டு ராஜாங்கிறத மறந்துட்டான், தான் எதற்கு வந்தேனுங்கிறத மறந்துட்டான், விழுந்து கிடக்கிறான். எந்த தாவீதை பிடிக்கணும்னு சொல்லி வந்தானோ அந்த தாவீதுக்கு முன்னால, சாமுவேலுக்கு முன்னால விழுந்து கிடந்தான். பகல் முழுசும் விழுந்து கிடந்தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, தீமையான எண்ணத்தோடு வந்த ஒருவன் தேவ பிரசன்னத்தில் நிறையப்படும் பொழுது தன் நோக்கத்தையே மறந்து விழுந்து கிடப்பானால், நல்ல நோக்கத்தோடு தேவனை ஆராதிக்க வருகிற நீங்கள் தேவ பிரசன்னம் ஊற்றப்படும் பொழுது ஏன் பயப்பட வேண்டும்? உங்கள் நிலையை மறந்துருங்க. சவுல் தாவீதை பிடிக்க வந்தவன் தன் நிலை மறந்து அந்த பகல் முழுதும் ஆண்டவர் சமூகத்தில் விழுந்து கிடக்கிற பாருங்களா. அவனை விட நம்ம எவ்வளோ மேன்மையான ஆட்கள். தேவ ரட்சிப்பு இருக்கிறது, தேவ ஆவி இருக்கிறது, தேவனுடைய ஆலோசனை நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஏன் நாம் பயப்பட வேண்டும்? தேவ பிரசன்னத்தில் ஆதாம் பயந்து, பயத்துக்கு அடுத்த காரணம் பாருங்க, ஒளிந்து கொண்டான். ஒளிந்து கொள்ள வைக்கிறான் சத்துரு. இன்னைக்கு தேவனுக்கு முன்னாலே நேரடியாக அவனால் பார்க்க முடியல, தேவ பிரசன்னத்தை தேவனுடைய சேர்ந்து அனுபவிக்க முடியல. பயம் அவனை ஒளிந்து கொள்ள வைக்கிறது. உங்கள் வாழ்க்கையை யோசித்து பாருங்க. ஸ்தோத்திர, தேவ சாயலை இழந்ததுனால, தேவ பிரசன்னத்தை இழந்ததுனால எத்தனை தோல்வி அவனுக்கு, எத்தனை தோல்வி. பயம் வருது. இப்போ தேவனுக்கு முன்னால் தைரியமாக நிற்க முடியல, ஒளிந்து கொள்ளுகிறான். நான் சொல்லுவேன், தவறு நீங்கள் செய்யலைன்னா நீங்கள் ஒளிந்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. எங்கேயும் தைரியமாக நிற்க முடியும். நம்ம தேவ பிரசன்னத்தை விட்டு விலகுகிறோம், ஒளிந்து கொள்கிறோன்னு அர்த்தமே நம்ம எங்கேயோ தவறு செஞ்சுட்டோம். ஆகவே இந்த ராத்திரி வேளையில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுவேன், தயவு செய்து தேவ பிரசன்னத்துக்கு,
தேவ சாயலுக்கு திரும்புங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதம். இன்னும் நான் ஆதாமை குறித்து சொல்வேன், ஆனால் பயந்தான், ஒளிந்து கொண்டான். இப்போ ஆண்டவருடைய சத்தம் அவனுக்கு கேட்குது. கர்த்தர் அவன்கிட்ட பேசுகிறாரு, காரணத்தை கேட்குறாரு. நான் உன்னை தேவ பிரசன்னத்தில் தானே படைத்தேன், என்னுடைய சாயலில் தானே படைத்தேன், ஏன் உனக்கு இப்படி சம்பவிச்சது? தேவ பிரசன்னத்தை இழந்துட்டா என்னெல்லாம் நமக்கு வீழ்ச்சி வரும் சொல்கிறேன். நம்ம அதெல்லாம் விட்டுட்டு திரும்பணுங்கிறதா இன்றைக்கி தியானம். அதை மறந்துடாதீங்க. இப்போ கர்த்தர் ஆதாம்கிட்ட கேட்குறாரு, ஆதாமே உனக்கு என்ன சம்பவிச்சது? உனக்கு இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன? ஆதாம்கிட்ட கேட்ட உடனே ஆதாம் என்ன சொல்லியிருக்கணும்? ஆண்டவரே, நீர் சொன்ன வார்த்தையை, கட்டளையை நான் மீறிவிட்டேன், இதுதான் நான் செய்த தவறு என்று அவன் சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் ஆதாம் என்ன சொல்லுகிறான்? ஆண்டவரே, நீர் எனக்கு தந்த ஸ்திரீயானவள் தான் இந்த பழத்தை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்று சொல்லுகிறான். தவறு யார் மேலே சொல்கிறான்? நான் சும்மா தான் இருந்தேன், நீர் தானே நான் துணையை தனிமையாக இருக்கிறது நல்லதல்லன்னு சொல்லிட்டு என் விழாவிலேருந்து ஒரு ஸ்திரீயை உருவாக்கி எனக்கு கொடுத்தீங்க, அவள் எனக்கு கொடுத்தா நான் சாப்பிட்டேன். தேவ பிரசன்னத்தை இழந்ததுனால தேவனையே குற்றப்படுத்துகிறான். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தவறு செஞ்சுட்டு யார் மேலே பழி போடுவோம்? ஆண்டவர் மேலே, மற்றவங்க மேலே, ஊழியக்காரங்க மேலே பழியை போட்டு தப்பிச்சிடலான்னு நினைக்கிறோம். ஆனால் தப்பு செஞ்சவனுக்கு நல்லா தெரியும் தவறு என் மேலே தான் இருக்குது. சவுல் தாவீதை பார்த்து சொல்லுவான், தாவீதே, நான் பாவம் செய்தேன், தப்பு நான் செஞ்சேன், அதுதான் கரெக்ட். ஆதாம் என்ன சொல்கிறான் ஆண்டவர்கிட்ட பார்த்து? நீர் எனக்கு தந்த ஸ்திரீ தான், அப்போ நீர் தராமல் இருந்திருந்தா நான் பாவம் செஞ்சுருக்க மாட்டேன். இல்லவே இல்லை. இந்த இடத்துல தவறு செய்தது யார்? ஆதாம் தான். ஆதாம்கிட்ட தானே ஆண்டவர் கட்டளை கொடுக்குறாரு, கனியை புசிக்கக்கூடாது, புசிச்சா செத்து போயிடுவப்பான்னு சொல்கிறார்ல. மனைவியே கொடுக்கட்டும் அந்த கனியை, இது எங்கேருந்து பறிச்ச, இது எப்படி வந்துச்சு கேட்டு அதை அவன் தவிர்த்திருக்கிறான்ல. அவன் தவிர்த்திருக்க முடியும். இன்றைக்கி பல நேரத்தில் நாம் தவறு செய்வதற்கு காரணம் எதை குறித்தும் யாரிடத்திலும் கேள்வி கேட்காமல் நாம் செய்கிறதுனாலே தவறு செய்து விடுகிறோம். ஆகவே என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த மாலை நேரத்தில் ஆதி நிலைக்கு, அந்த தேவ சாயலுக்கு திரும்புவதற்கு நம்ம ஒரு சில காரியத்தை இன்றைக்கு செய்ய தீர்மானம் எடுப்போம். ஒன்று நம்முடைய தவறை நாம் ஒத்துக்கொள்வோம். ஆதாமை போல மற்றவர்கள் மேல் பழி சுபித்து தப்பிக்கொள்ள வேண்டாம். நம்முடைய தவறை நாம் ஒத்துக்கொள்வோம். இரண்டாவது, ஒளிந்திருக்கிற இடத்தை விட்டு வெளியே வருவோம். மூன்றாவது, பயத்தை விட்டு வெளியே வருவோம். நான்காவது, உங்களுடைய தவறுக்கு நீங்களே அத்தி இலைகளை தைத்து கொள்ளாதிருங்கள். ஐந்தாவது, நீங்கள் யார் என்பதல்ல, தேவன் உங்களை எப்படி வைத்திருக்க விரும்புகிறார் என்பதை அறிந்து கொண்டால் ஆதி நிலைக்கு திரும்பி விடுவீர்கள். வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கேட்பதற்கு இன்னும் தீவிரம் காட்டுங்கள். கர்த்தர் உங்களை இந்த மாலை நேரத்தில் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு இந்த வாய்ஸ் மெசேஜ் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். ஜெபிக்கலாம். பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வாதமான ஒரு மாலை நேரத்தில் உங்கள் வேதத்தை தியானிக்க எங்களுக்கு கிருபை தந்தீங்க. வேதம் உம்முடையது, எங்களுக்கு கொடுத்துருக்குறீங்க. நாங்கள் தியானித்து நாங்கள் இன்றைக்கு தியானித்த வசனத்தின்படி தேவ சாயலுக்கு திரும்ப எங்களுக்கு உதவி செய்யுங்க. வார்த்தையை கேட்டவர்களும் கேட்கப் போகிறவர்களுக்கும் இது ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த வசன தியானத்தின் மூலமாய் உண்டாகிற எல்லா துதியும் கனம் மகிமையும் ஆண்டவர் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இரட்சகராம் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். வார்த்தை கேட்டவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.